பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். மேதகு ஆளுநர் உரை புத்தாண்டில் இந்த ஆண்டு கூட்டம் தொடங்கி ஒரு வார காலம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த புத்தாண்டில் தொடங்கப்பட்ட நிறைவு நாளான இன்று நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும், குடும்பம் நலமாக வாழ வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஆளுநர் உரை என்பது அரசாங்கத்தினுடைய ஓராண்டு வரவு செலவு திட்ட அறிக்கை, பட்ஜெட்டுக்கு முன்னால் வரக்கூடிய உரை. அதை தான் வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மணி ஓசை என்பதைப் போல ஆளுநர் உரை என்பது இந்த ஆண்டின் அரசாங்கத்தினுடைய கொள்கை திட்டங்கள், செயல்பாடுகள், நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை எல்லாம் முன்னோட்டமாக சொல்லக்கூடியது ஆளுநர் உரை. இந்த ஆளுநர் உரையில் நாங்களும் பேசணும், எல்லாம் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்தாங்க. குறிப்பாக மக்கள் மேம்பட, மண் செழிக்க, மொழி காக்க, வளமும் வளர்ச்சி உண்டாகுன்னு சொல்கிறோம். இப்படி வளர்ச்சி திட்டங்களை பற்றி இந்த ஆளுநர் உரையில் பார்த்தோம்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக முதல் தொழிலாக இருக்கிற, ஆதார தொழிலாக இருக்கிற வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும். இதில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படவில்லை. குறிப்பாக உணவு உற்பத்தி பெருக்கணும், விலைவாசியும் உழவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கணும். நேற்று கூட சொன்னோம், சட்டமன்றத்திலையும் பேசணும். 1.5 கிலோ நெல் அரைச்சோம்னா 1 கிலோ அரிசி கிடைக்கும். 1.5 கிலோ நெல் விலை 36 ரூபா, அரிசி 1 கிலோ பொன்னி அரிசி விலை 72 ரூபா. எவ்வளோ முரண்பாடு! இது களையப்பட வேண்டும். அப்படி களையப்படுறதோட இந்த எல்லா பொருளுக்கும் உழவர் சந்தை வந்தது. உழவர் சந்தை மட்டும் போதாது, எல்லா உற்பத்திக்கும் கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை, நாடே எதிர்பார்க்கிறது. அதற்குண்டான நடவடிக்கை இல்லை. நாங்களும் தொடர்ந்து பேசுகிறோம், நீங்களும் நாடே எதிர்பார்க்குது. நீரின்றி அமையாது உலகு. பாசன திட்டங்கள் ஏதாவது நிறைவேறினா தான் குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாயம் செழிக்கும், உணவு உற்பத்தி பெருகும். தொடர்ந்து பேசுகிறோம். பாசன திட்டங்களுக்கு உண்டான முன்னெடுப்புகள் எதுவுமே இல்லை. பாசன திட்டங்கள் ஒன்றாவது, இன்றைக்கி கனமழை பெய்தது, எல்லா ஆறுகளிலையும் பெருக்கெடுத்து கடலுக்கு தண்ணி வீணாக போச்சு. நீ மற்ற மாநிலங்களை பக்கத்தில் பாருங்கள், கர்நாடகாவில் பாசனத்தை பெருக்கி பாசன பரப்பு இப்போ 2.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆந்திராவில், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில் எல்லா மாநிலத்திலையும் பாசன பரப்பு அதிகரிச்சிருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பாசன திட்டங்கள் நிறைவேற்றாதனால இன்றைக்கி இது வரைக்கும் இருந்த பரப்பு, விளைநில பரப்பு குறைஞ்சி வந்துருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் பாசன திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தது இதில் இல்லை. அதோட இன்றைக்கி இந்த ஏழைகள்லாம் எதிர்பார்க்குற 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதுக்குண்டான அறிவிப்பு ஏதாவது இருக்குன்னு அதுவும் ஆளுநர் உரையில் இல்லை. அதோட இன்றைக்கி இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறத மாநில அரசாங்கமே பண்ணலாம். இன்றைக்கி இந்திய கூட்டணியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கா மாநிலத்தில் வந்து துவங்கி வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியாதா இது சாதிவாரி கணக்கெடுப்பு? நேற்று கூட சொன்னேன், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தலை எண்ணுவது அல்ல, நலிந்த பிரிவினரை, ஒவ்வொரு சாதியிலே மேம்படுத்துவதற்கு அதற்குண்டான திட்டங்கள் இல்லை. இப்போ தருமபுரி மாவட்டம் ரொம்ப நலிந்த பின்தங்கிய மாவட்டம், காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றணும்னு சொன்னோம், அதுவும் இல்லை. அதோட கர்நாடகா மேகதாட்டில் அணை கட்ட முயற்சிக்கிறது, அது தடுப்பு நடவடிக்கை வேணும், அதுக்குண்டான அறிவிப்புகள் இல்லை. நான் கூட தொடர்ந்து சொன்னோம், மேகதாட்டுக்கு கீழே ஒகேனக்கல்லுக்கு மேலே இடையில் ராசி மணல் அணை திட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த ராசி மணல் அணை திட்டத்தை காமராஜர் காலம் அவர் கையில் எடுத்தார், முன்னெடுத்தார். அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் மேகதாட்டு நின்று போயிடும், தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கும். அதை தொடர்ந்து சொல்கிறோம். அது மாதிரி தமிழ்நாட்டில்
எல்லாம் வீணாக போச்சு. இன்றைக்கி காவிரி தண்ணி மேட்டூர் அணையிலேருந்து வீணாக போகுது. காவிரியில் பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி, பவானி, நொய்யலாறு எல்லா ஆறுலேயும் தண்ணி போகுது, கடலுக்கு போகுது. அதுக்கு உண்டானது எதுவுமே இல்லை. ஆகவே இதெல்லாம் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்து துவக்கி வச்சுருக்காங்க. இதில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் பெண்களை எதிர்பார்க்குறது வெறும் கரும்பு சர்க்கரையும் கொடுத்து என்ன வெல்லம் கொடுத்து என்ன பண்ணுறது, அரிசி கொடுத்து தொகை வரலையேன்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் அதை தொடர்ந்து வற்புறுத்துகிறோம். போராட்டம் நேற்றைக்கு முதல் நாள் அப்துல் ரஹ்மான் சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு, நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கார். எல்லா மாவட்டங்கள்லையும் மக்கள் போராடுறாங்க. அது இல்லைங்கிறது இன்றைக்கி எல்லா மக்களும் ஏமாற்றம் அளித்ததாகவே பார்க்குறாங்க. அது கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு அரசு மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியும் நாங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி நிறைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் 10.5 விழுக்காடு வன்னியர்கள் இடஒதுக்கீடு என்பது இது ஒரு சாதிக்காக இல்லை, சமூக நீதிக்கானது. புது இடஒதுக்கீடாக கேட்கல. ஏற்கனவே இருந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 20 விழுக்காட்டில் பிரித்து கொடுக்குறதா, உள்ளொதுக்கீடு தான். இதில் தவறே இல்லை. அது நல்லா வந்தது, கை கட்டினது வாய் கட்டல, நின்று போச்சு. இதுக்கு அரசியல் காரணமாக என்னன்னு தெரியல. அதனால் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது, நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஆளுநர் உரையில் இல்லை என்பது தான் இந்த ஒரு வார கால விவாதத்தினுடைய முடிவாக நிறைவு பெற்றிருக்கிறது. பென்ஷன் அமௌண்ட்டில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அனைத்து ரேஷன்களுக்கும் நிவாரணம் ஒன்று சரியாக கொடுக்கல. அதோட கடலூர் சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போது 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பதவிக்காலம் 5 ஆண்டு ஜனவரி 5 முடிவு பெற்றது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வலியுறுத்தியதும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காலந்தாழ்த்தாமல் தள்ளி போடாமல் தேர்தல் நடத்தணுங்கிறது தான். எப்படி மத்திய ஆட்சி இருக்குது, மாநில ஆட்சி இருக்குது, அது மாதிரி உள்ளாட்சி ஒரு முக்கியமான அமைப்பு. இந்த உள்ளாட்சி அமைப்பு தான் பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை, அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு. அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தள்ளி போடுறது, அதுக்கு காரணம் மறுவரை செய்கிறது, பேரூராட்சிகள் மாநகராட்சிகள் இதில் இணைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்படி செய்யணும், முன்னாலே செஞ்சுருக்கணும். அதுக்காக அந்த தேர்தலை நடத்தாமல் காலந்தாழ்த்துவது, தனி அதிகாரிகளை நியமிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால் நாங்கள் இப்போ கூட பேசியிருக்கிறோம். அதனால் தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல் உடனடியாக அந்த 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலை நடத்த வேண்டும். இதனால் கீழே ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர், இப்படி இவ்வளவு பதவிகள், இவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 91,000க்கும் மேற்பட்ட பதவிகள் இன்றைக்கி காலியாகிருக்கு. அவ்வளோ பேர் மக்களை சந்திப்பாங்க தானே, சந்தித்தா தான் நடக்கும். அது நடக்காமல் பட்ஜெட் கொடுத்துருந்தா 100 நாள் ஏமாற்றம் அளிக்குது. அப்புறம் பட்ஜெட் கொடுத்துரு இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்க்குறது, எல்லாரும் எதிர்பார்க்குறது, தொடர்ந்து போராடினது, இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். சட்டமன்றத்தில் இந்த ஆளுநர் வரையிலையும் பேசணும். முதல்ல அரசு முடியாதுன்னு சொன்னாங்க, இப்போ குழு போடுறதா சொல்கிறாங்க. காலந்தாழ்த்தக்கூடாது, இது குழுவே தேவையில்லை, உடனடியாக அறிவிச்சிட்டு போகலாம். இது ஒன்றும் பெரிய நிதி சுமையும் இருக்காது. அதனால் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும். அதோட இன்றைக்கி எல்லா துறைகள்லையும் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது, பணிச்சுமை அதிகமாக இருக்குது, அதிகாரிகள்லாம் அன்றைக்கி தான் இருக்கிறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் இங்கே சட்டமன்ற செயல் அலுவலகத்தில் செயல்படக்கூடியவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சியில் துப்புரவு பணியாளர்கள், இப்படி எல்லோரும் ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள், கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள், அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படலை. இந்த சத்துணவில் இருக்கிறவங்க நீண்ட காலமாக பணியாற்றுறாங்க குறைந்த ஊதியத்தில், அவங்களுக்கு பணி நிலைப்பு இல்லை, ஓய்வூதியம் இல்லை. அங்கன்வாடி பணியாளர்களும்
அவங்க ரொம்ப குறைந்த ஊதியம், குழந்தைகளை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை, பணி நிலைப்பு இல்லை, சம்பள உயர்வும் இல்லை. இதையெல்லாம் அரசு நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆளுநர் உரையில் அறிவிப்பு வரும்னு பார்த்தாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருப்பது இன்றைக்கி மக்கள் எதிர்பார்த்தது நடக்கலைங்கிறது தான் இந்த உரையினுடைய நிறைவாக. வனத்துறையில் இன்றைக்கி திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வனத்தை பாதுகாக்கணும், வன விலங்குகளை பாதுகாக்கணுங்கிற மாறுபட்ட கருத்தே இல்லை. இன்றைக்கி வனத்துறையில் ஒரு குடிநீர் இணைப்புக்கு பைப்லைன் போடணும், மின்சார இணைப்பு ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்கு போகணும். அது பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. இன்றைக்கி காலங்காலமாக பழங்குடியினர் அங்கே வாழ்கிறாங்க, அவங்கள அப்புறப்படுத்த முடியாது. எங்கள் பகுதியில் கூட இன்றைக்கி யானைகள் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யானை பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வருது, நகரத்துக்குள்ளே. தருமபுரி பக்கத்தில் காரிமங்கலத்துக்குள்ளே ஒரு யானை வந்து மின்கம்பி தாக்கி மின்சாரம் தாக்கி இறந்துடுச்சு. அது பொதுமக்கள் காரணம் இல்லை. இப்படி யானைகள் வந்து இறக்குதுன்னு சொன்னால், இப்போ மேட்டூர் பகுதியில் ஒருத்தர் அங்கே யானையை யார் சுட்டு கொண்டாங்கன்னு தெரியாது, எப்படி இறந்ததுன்னு தெரியாது, ஊரில் இருக்கிற எல்லார் மேலேயும் வழக்கு. வனத்துறை வந்து ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்குது சில அதிகாரிகள்னால. அந்த வனத்தை இப்போ பொதுவாகவே காலங்காலமாக வனத்தை ஒட்டி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அப்புறப்படுத்தினா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? தனி மனிதனுக்கு ஒருவனுக்கு உணவெல்லாம் அந்த ஜெகத்தினை அளிப்பண்ணும் பாரதியார். இப்போ பலாயிரக்கணக்கான குடும்பங்களை, மலைவாழ் மக்களை, பழங்குடியினரை அல்ல மற்ற இதர வகுப்பினரை சேர்ந்தவர்கள் காலி பண்ணால் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அதிலிருந்து அவங்களை பாதுகாப்பதற்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, நன்றி. நிறைய சொல்லிட்டோம், நிறைய செய்தி சொல்லிட்டோம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கவர்னர் உரை மீது 6 நாட்கள் சட்டமன்றம் நடந்திருக்கு. ஆளுநர் உரை என்று சொன்னாலும் கூட ஆளுநர் உரையை படிக்காமலே வெளியேறியது உங்களுக்கெல்லாம் தெரியும். மீண்டும் இப்படி இந்த ஆளுநர் இந்த அவையை அவமரியாதை செய்ததையும் சட்டமன்றத்தை அவமரியாதை செய்ததையும் அதன் மூலமாக தமிழக மக்களுடைய உணர்வுகளை அவமரியாதை செய்ததையும் முதலிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு ஒரு 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று, பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டத்தை நம்முடைய தமிழக முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். இந்த சட்டம் தேவையான சட்டம்தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் கல்வி நிலையங்களில், பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில், பொது இடங்களில் பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவது, பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது என்பது ஒரு சர்வசாதாரண நிகழ்வாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு இப்படியான கடுமையான சட்டங்கள் தேவை என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இது ஏதோ தண்டனை வழங்குவதன் மூலமாக மட்டும் இப்படியான இந்த பாலியல் சீண்டல்களை, பெண்கள் பற்றியான ஒரு மதிப்பீடுகளை இப்படி கடுமையான சட்டத்தின் மூலமாக மட்டும் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். கடுமையான தண்டனையும் தேவை. ஆனால் பெண்கள் குறித்தான சமூகத்திலே ஒரு நல்ல கருத்தை உருவாக்குவதற்கான பிரச்சாரத்தை செய்வதற்கு அரசு சில வழிவகைகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி பள்ளிகளில் இருக்கிற பாடத்திட்டங்களில் பெண்கள் குறித்தான ஒரு நல்ல சமூக பார்வையை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டங்களையும் செய்வது தான் இந்த பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கான வழிவகைகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தில் கடுமையாக மரண தண்டனை கூட விதிக்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. பொதுவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் மரண தண்டனை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்கிறது. மரண தண்டனை கூடாது என்கிற ஒரு குரல் உலகம் முழுவதும் கடுமையாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அதற்கான போராட்டங்கள் கூட நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற இந்த மரண தண்டனை சம்பந்தமாகவும்
உலகத்தினுடைய ஒட்டுமொத்த குரல் என்பதையும் கவனத்தில் கொண்டு அது குறித்து நம்முடைய அரசு இந்த சட்டத்தில் இருக்கிற இந்த மரண தண்டனை குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஊடக நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சட்டமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி வனச்சட்டம், வனத்துறை அமைச்சரால் ஒரு வன சட்டம் என்பதை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சட்டம் அல்ல, இது ஒரு மோசமான சட்டம். எப்படின்னு சொன்னால், வனத்தில் வாழக்கூடிய மக்களை வெளியேற்றுகிற ஒரு சட்டமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே வனத்தில் வாழக்கூடியவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த பட்டாவை கூட ரத்து செய்யலாம் என்று சொல்லுகிறது. புதிய பட்டாக்கள் வழங்கக்கூடாது என்று வனத்திலே வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிற சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. அதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்பதையும் மீடியாக்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல், 28 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும். இந்த கிராமங்கள், நகரங்கள் இந்த மறுவரையறை என்பதை காரணம் காட்டி இந்த உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போட்டிருக்கிறாங்க. அதற்கான தனி அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஜனநாயக அமைப்பில் அதிகாரிகளை மட்டுமே வைத்து ஒரு முக்கியமான உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்துவது சரியல்ல. ஒரு இடைக்கால ஏற்பாடாக இருந்தாலும் கூட உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த ஜனநாயக மாண்பை உடனடியாக நம்முடைய தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி 100 நாள் வேலை, தமிழ்நாடு முழுவதும் இந்த 100 நாள் வேலை செய்த அந்த பணியாளர்களுக்கு சம்பள பாக்கி எல்லா இடங்களிலும் கடுமையாக இருக்கிறது. இப்போ பொங்கல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறாங்க. ஆகையினால உடனடியாக அரசு இந்த 100 நாள் வேலை செய்தவர்களுக்கு சம்பள பாக்கியை உடனடியாக விடுவித்து பொங்கலை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று, இந்த சட்ட முன் வடிவுகள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதில்லை. இப்போ வழக்கமாக என்ன வச்சுருக்காங்கன்னா, முதல் நாள் இரவு கொண்டாந்து கொடுப்பாங்க, 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ தான் எங்களை போன்றவர்கள்லாம் அந்த சட்டத்தை படித்து காலையில் அந்த சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு இதுவரைக்கும் நாங்கள் அப்படி தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சரியில்லை. ஒரு 2 நாள் 3 நாட்களுக்கு முன்பாக கொடுத்தாதான் அந்த சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை அறிந்து தெரிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச முடியும். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இந்த வனச்சட்டம் முக்கியமான சட்டம், இந்த சட்டம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இங்கே நாங்கள் சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு எங்களை டேபிளில் பார்க்குற பொழுது அந்த சட்டம் இருக்குது. ஆகவே உடனடியாக எங்களால் அது சம்பந்தமாக ஆழமான கருத்து சொல்ல முடியவில்லை. இதையும் நாங்கள் கடுமையாக பதிவு செய்தோம். நம்முடைய பேரவைத் தலைவர் அதையும் ஏற்றுக்கொண்டு இனிமேல் இப்படியான நிகழ்வு நடக்காது, இந்த சட்டம் முன்வடிவுகள் வந்தால் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க என்பது தான் சட்டமன்றத்தில் 6 நாட்களாக நடந்த நிகழ்வு. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஆளுநர் உரைக்கு நிறைவாக பதிலை சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 7.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் தான் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் என்பவர் அரசால் தொகுத்து வழங்கப்பட்ட, ஆளுநர் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையை படிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து சட்டமன்ற மாண்புகளுக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் நம்முடைய ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து நாங்கள் கண்டித்து வருகிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளை தண்டனையை மேலும் கடுமையாக்கும் வகையில் 2 சட்ட மசோதாக்களை கொண்டு வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற அந்த 2 சட்ட மசோதாக்களை, திருத்த மசோதாக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் வரவேற்று சில திருத்தங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முன்மொழிந்திருக்கிறோம். இன்றைக்கு பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. 12 வயதுக்கு உட்பட்ட
குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செய்யும்போது மரண தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த சட்ட திருத்த மசோதாவில் இருக்கிறது. இன்றைக்கு மரண தண்டனைக்கு எதிராக உலகம் முழுவதும் இன்றைக்கு வேண்டாம் என்ற ஒரு கருத்து மேலோங்கி நிற்கிறது. அதையும் அரசு பரிசீலிக்கப்பட வேண்டும். அதே போல காவல்துறை இந்த சட்டங்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதே போல பாலியல் குற்றவாளிகள் மீது குற்றம் சுமத்தப்படும் போது அந்த வழக்கில் அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது. 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த குற்றவாளிகளை விரைந்து வழக்கை நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற கருத்துக்களையும் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே எடுத்துரைத்திருக்கிறோம். அதே போல உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதற்காக தனி அலுவலர்கள் நியமன சட்டத்தை மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் அந்த சட்ட முன்மொழிந்தார். ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் அதை எதிர்த்தோம். ஏனென்றால் இன்றைக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் தான் இன்றைக்கு மக்களுக்கான அதிகாரங்களை வழங்குகிறது. அவ்வாறு இருக்கும்போது ஜனநாயக முறைப்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தி பிரதிநிதிகளை தேர்வு செய்யப்பட வேண்டும். தனி அலுவலர்கள் நியமனம் என்பது ஜனநாயக மாண்புகளுக்கு உகந்ததல்ல. ஆகவே வார்டு மறுவரை அதே போல இடஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்தி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்களால் ஜனநாயக முறையிலே தேர்தல் நடத்தி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைந்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போல 2023 வன சட்டத்தை இன்றைக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பேரவையிலே மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார். அறிமுக வடிவிலேயே எங்களுடைய ஆட்சேபனைகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் பல ஆண்டு காலமாக பூர்வீக குடிகளான பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். ஆகவே பாதுகாக்கப்பட்ட அந்த வனப்பகுதியில் குடியிருப்பவர்களை அவருடைய வாழ்வுரிமையான வீட்டுமனை பட்டா அதே போல் சாகுபடி நிலங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற பட்டாக்களை ரத்து செய்கின்ற அந்த பழங்குடி மக்களை நில வெளியேற்றம் செய்கின்ற அந்த சட்டத்தை நாங்கள் சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமில்லாமல் வன உரிமை சட்டம் 2006 நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006 படி 1980 வரை யாரெல்லாம் வனப்பகுதியில் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் குடியிருந்து வருகிறார்களோ அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் சாகுபடிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் கராராக நிறைவேற்றப்படவில்லை. அந்த சட்டத்தின்படி பழங்குடி மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற திருத்தத்தையும் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மிக கடுமையான கந்துவட்டி அணுகுமுறையோடு மக்களை கையாளுகிறது என்பதையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பாஜக ஒன்றிய அரசின் கொள்கையை உள்வாங்கி மக்கள் நலன்களிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்து கொண்டு அவைகளும் கந்துவட்டி மனோநிலையோடு செயல்படுவதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் ஏராளமாக வங்கி மேலாளர்களாக பணியமர்த்தம் செய்யப்படுகிற சூழ்நிலையில் ஏழை எளிய மக்களின் குரலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சுய உதவி குழுக்கள் போன்ற குழுக்களுடைய கடன்களில் சிறு நிலுவை இருந்தால் கூட சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய வங்கி கணக்குகளும் முடக்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டம், மகளிர் உரிமை திட்டம் போன்ற திட்டங்களின் மூலமாக அரசு வழங்குகிற தொகையை கூட ஏழை எளிய மக்கள் பெற முடியாத இன்னலுக்கு ஆளாகிறார்கள். ஆகவே மக்களின் நலன் நோக்கில் தமிழக அரசு ஒரு புதிய வங்கி மேலாண்மைக்கான கொள்கையை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறோம். நிதி ஆயோக் கடந்த
வாரத்திலே வெளியிட்டிருக்கிற அறிவிக்கையில் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலமாகவும், இரண்டாவது பஞ்சாப், மூன்றாவது ஆந்திரம் என பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடருமானால் 2030 40 விழுக்காடு மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் என்றும், குடிதண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் என்றும் நிதி ஆயோக் எச்சரித்திருக்கிறது. ஆகவே நிலத்தடி நீர் மேலாண்மையை கூடுதல் கவனத்தோடு அரசு பரிசீலிக்க வேண்டும். நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழகத்திலே ஏராளமான தனியார் பள்ளிகள் இருக்கின்றன, தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த பள்ளி கல்லூரிகளின் கல்வித்தரம் குறித்து அரசு கருதி பார்க்கிறதே தவிர, இந்த பள்ளி கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் வாழ்க்கை அவலத்துக்குரியதாக இருக்கிறது. அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் யாராலும் கவனிக்கப்படாததாக இருக்கிறது. ஆகவே கேரளா போன்ற மாநிலங்களை முன்மாதிரியாக கொண்டு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு தனி வாரியம் உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கையாக இருக்கிற ஏழை எளிய பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை, அதில் இருக்கிற தேக்க நிலையை மாற்றி சிறப்பு திட்டங்களை தீட்டி உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்று அவரது நிறைவு உரையில் அடுத்து வருகிற ஆண்டுகளில் 2 லட்சம் 1 லட்சம் மனைப்பட்டா புதிய நிலத்தை அடையாளம் கண்டு கையகப்படுத்தி வழங்கப்படும் என்கிற ஒரு மகத்தான புரட்சிகர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மனம் நிறைந்த நன்றி. கடந்த 25 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்திலே அனைத்து மக்களுக்காகவும் போராடி வருகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாகத்தான் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த முடியும். தமிழர்களின் ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது சாதிய அடையாளங்கள் தான், சாதிய பாகுபாடுகள் தான் என்கிற குரலை உரத்து முழங்குவதால் எங்களை ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கான கட்சியாக தனிமைப்படுத்தக்கூடிய முயற்சி நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த முயற்சியை தமிழக மக்கள் புறந்தள்ளி விடுதலை சிறுத்தைகளை அள்ளி உச்சி மோர்ந்து அரவணைத்திருக்கிறார்கள். அதற்கான அடையாளம்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களது தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது. தமிழக மக்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். அதிமுக கருப்பு சட்டை அணிந்த விவகாரம் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அவர் ஒருபோதும் மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்துவதில்லை, எதுவுமே சொல்லுவாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசு திமுகவுக்கு நெருக்கடி தருகிறது என்பதை விட மாநில அரசின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து வருகிறது. பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது. உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையில் யூஜிசியினுடைய வழிகாட்டுதலை ஏற்க வேண்டும் என நிர்பந்தித்து வருகிறது. கனிம வளங்களை பொறுத்தவரையில் ஏலம் விடுகிற உரிமை ஒன்றிய அரசுக்கே இருக்கிறது என அடம்பிடிக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் திமுகவுக்கு எதிரான அணுகுமுறையாக பார்க்காமல் தமிழக மக்களின் மாநில உரிமைக்கும் இந்தியாவின் பன்மைத்தன்மைக்கும் அரசமைப்பு சாசன விழுமியங்களுக்கும் எதிரானது என்பதை அதிமுக உணர்ந்து கொண்டு பாஜகவை எதிர்த்து போராட முன்வர வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வர் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திலே முன்வைத்த கருத்துக்களின் சாரம் என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் இதை கனத்த இதயத்தோடு நான் பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஆரோக்கியமான விவாதங்கள் பல தருணங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட சட்ட முன்வடிவுகளை பொறுத்தவரையில் அவை குறைந்தது 5 நாட்களுக்கு முன்னதாக தரப்பட வேண்டும் என்பது சட்டப்பேரவையினுடைய விதி. ஆனால் அவ்வாறு வழங்கப்படாமல் முந்தைய நாள் இரவும் சில தருணங்களில் காலையில் சட்டப்பேரவை வளாகத்திலே மேசை மேலும் வைக்கப்படுகிற நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ள தகுந்தது அல்ல. இது அரசு அதிகாரிகள்
ஜனநாயக அமைப்பின் மீது எத்தகைய மதிப்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. பல தருணங்களில் சட்டப்பேரவை நடைபெற்று கொண்டிருக்கிற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே பேரவையிலே இருக்கிற போது 80 வயதை கடந்திருக்கிற மாண்புமிகு அவை முன்னவர் பேரவையில் இருக்கிற போது அரசு முதன்மை செயலாளர்களில் பலர் அந்த அவையிலே இல்லாமல் வெற்றிடமாக அவை காட்சியளிப்பது வருத்தத்தை தருகிறது. ஆக சட்டத்தை நிறைவேற்றுகிற இத்தகைய மரபுகளில் முழு கவனத்தை தமிழக அரசு செலுத்த வேண்டும். குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னதாகவாவது சட்ட முன்வடிவுகளை மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும். மாமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை மாத்திரமல்ல, மிக முக்கியமான சட்ட முன்வரைவுகளில் பொதுமக்களின் கருத்தையும் கேட்கிற ஜனநாயகத்தன்மை பாராட்டுதலுக்குரியதாக அமையும். ஆகவே இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசிற்கு தோழமையோடு சுட்டி காட்டுகிறது. பிப்ரவரி மாதம் தேர்தல், பிப்ரவரி மாதமும் மார்ச் அவர் பதவியேற்றால் டிசம்பர் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் தேசிய தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டிற்கு சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெறுவதற்கான நடைமுறை அமல்படுத்தப்படும். ஆகவே இந்த 10 மாத இடைவெளிக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். வேட்பாளராக அறிவித்துள்ள திரு சந்திரகுமார் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்கள் தோழர்கள் அனைவரும் இரவு பகலாக பாடுபட்டு அவருடைய பெருவாரியான வெற்றிக்கு நாங்கள் ஒத்துழைப்போம், பாடுபடுவோம், கடுமையாக பணியாற்றுவோம். ரைட்? என்னவா? ஏன் வேட்பாளர் இருக்காங்களே, அவருடைய மகன் இருக்கார், 7 பேர் கேட்டிருக்காங்க, 7 பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான தோழமை. அப்படிலாம் கிடையாது, அதோட அதிகமாகும் தோழமை, அதோட அதிகமாக கொடுப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட். உங்களுடைய தொண்டர்கள் அங்கே வருத்தப்பட மாட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள், கட்டுப்படுவார்கள். இது கொடுத்துருக்கோன்னா இன்னொரு உதவியையோ இன்னொரு உரிமையையோ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸிற்கு கொடுக்கும். அதை வெளியில் சொல்ல முடியாது. ரைட், நன்றி, தேங்க்யூ.